தான் குடிக்கிற ஒரு நீர் தொட்டியில மதத்தை கலந்து இன்னொருத்தர வந்து பழி வாங்குவாங்களா? இதனால் ஜாதி வெறிய மண்டையில ஏறினவன் தான் இருப்பான். அப்போ தமிழக சிபிசிஐடி வந்து குற்றம் காட்டுறாங்க. வணிக நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த மீடியா செயல்படுன்றத நான் திமுக கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொலியில வேங்கை வயலில் நடந்த அந்த பிரச்சனை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது 2022 டிசம்பர் 26 புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அந்த வேங்கை வயல் அப்படின்னு சொல்ற அந்த சின்ன கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது ஒரு 5-6 நாளா அவங்க குடிக்கிற தண்ணியில ஒரு சில மாற்றம் தெரியுது. அதனால வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பின் காரணமாக மருத்துவமனைக்கும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தண்ணியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க குடிக்கிற தண்ணியை போயிட்டு முதல்ல என்ன எதை டெஸ்ட் பண்ணுங்க, அது வந்து நல்ல தண்ணியா, எந்த தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. அதன் பேர்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அங்க அவங்க குடிக்கிற அந்த வாட்டர் டேங்க்ல ஒரு பகல் நேரத்துல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்ன சேர்ந்து மேலே ஏறி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. அதாவது அந்த டேங்க்ல மனித மலம் வந்து கலந்துருக்கு. இந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்த அவங்க பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இழிவான வேலையை செய்யறவன் உலகத்திலே 2 பேரை தான் இருப்பான். அதாவது ஒண்ணு, அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாத செய்யற ஒரு பைத்தியக்காரனா இருப்பான். இன்னொன்னு, ஜாதி வெறிய மண்டையில ஏறினவன் தான் இருப்பான். இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது இயக்குனர் மாரி செல்வராஜ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ஒரு வலி நிறைந்த விஷயமா இந்த விஷயம் இருக்கு, இந்த வேங்கை வயல் விஷயம். இந்த நிலையில் தான் வந்து அந்த குற்றத்திற்கு காரணம் 3 பேர் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து மோசமான ஒரு, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களே வந்து அந்த காரியத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தமிழக சிபிசிஐடி சொன்னதுதான் இன்னும் வந்து ரொம்ப மோசமான வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சின மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த விஷயத்துக்கு கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க, இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் சொல்றேன். அவங்க என்னென்ன வேலையை என்னென்ன ரோல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது பத்மா, இவங்க தான் வந்து அந்த ஏரியாவில் கவுன்சிலராக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் முத்தையா. பத்மா வந்து கவுன்சிலராக இருந்தாலும் அந்த முத்தையா தான் வந்து கவுன்சிலர் மாதிரி அங்கே செயல்படுறாரு, எல்லா விஷயத்திலும் கலந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். இப்போ சண்முகம் அப்படின்னு சொல்றவரு, சண்முகம் அவர் வந்து யாருன்னு சொன்னா, இந்த வேங்கை வயல் கிராமத்துல டேங்க் ஆபரேட்டர், ரொம்ப வருஷமா வந்து அவர் தான் வந்து பத்மா, முத்தையா, சண்முகம் இவங்கெல்லாம் வந்து மாற்று சமூகத்தும், அதாவது தலித் கிடையாது, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த வேங்கை வயல் மக்களுடைய டேங்க் ஆபரேட்டரா சண்முகம் அவர் தான் வந்து செயல்பட்டு வர்றாரு. அதனாலதான் அந்த வேங்கை வயல் மக்களோடு சண்முகத்துக்கு வந்து கொஞ்சம் நெருக்கம் அதிகமா இருக்கு. அவங்களுடைய பிரச்சனையை வந்து கொஞ்சம் சின்சியரா எடுத்து அப்போ யார் கவுன்சிலர் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு முறையிட்டு, இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணுங்க. அதாவது பல்வேறு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, தண்ணீர் மட்டும் கிடையாது, வேற சின்ன சின்ன அடிப்படை வசதிகள், இதெல்லாம் வந்து பத்தி வந்து சண்முகம் தான் வந்து மேல இருக்கிற கவுன்சிலர் கிட்ட போயிட்டு முறையிட்டு அந்த மக்களுக்கு பெற்று தரதுல வந்து அவர் கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி போற சூழ்நிலையில அங்க கிராம சபை கூட்டம் வந்து நடக்கிறது வழக்கம். அந்த கிராம சபை கூட்டத்துல வந்து சண்முகம் வந்து முத்தையாவை வந்து கேள்வி எழுப்புறாரு. அதாவது நானே இந்த முறை வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக நிறைய வாக்குறுதி, இதை செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நான் வந்து வாக்குறுதியை கொடுத்து உங்களுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க செய்யாத விஷயத்தையெல்லாம் செஞ்சுட்டு தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையாவை பார்த்து இந்த சண்முகம் வந்து கேள்வி எழுப்புறாரு. இதனால ஆத்திரப்பட்ட முத்தையா வந்து சண்முகம் மேல கோவப்பட்டு அவரு அந்த டேங்க் ஆபரேட்டர் வேலையிலிருந்து நீக்கிறாரு. ஒரு 10 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கிறதுனால சண்முகம் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறாரு. இந்த விஷயத்த என்ன பண்றாருன்னு சொன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில அணுகி எனக்கு சம்பளம் பாக்கி இருக்கு, இந்த மாதிரி வந்து கொடுக்கல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேற யாரோ வந்து
வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நான் தொடர்ந்து 20 வருஷமா வேலை செய்யறேன், ஆனா எனக்கு வந்து வேலை தரல அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அணுகி அந்த விஷயத்த வந்து புகார் சொல்றாரு. இதனால இன்னும் வந்து முத்தையா வந்து சண்முகத்து மேல இன்னும் கொஞ்சம் கோபம் அடைகிறாரு. இன்னொரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. அதாவது கிராம சபை கூட்டத்துல இப்போ சிபிசிஐடியால குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல வந்து முத்துகிருஷ்ணன் அவருடைய அப்பா ஜீவானந்தம் வந்து கவுன்சிலரா இருக்கிற, அதாவது கவுன்சிலர் வந்து பத்மா தான், ஆனா பத்மாவுடைய கணவர் அங்க முத்தையா தான் கவுன்சிலர் மாதிரி செயல்படுறாரு. அந்த முத்தையாவை பார்த்து ஏதோ ஒரு சில விஷயத்த வந்து கேட்ட மாதிரி, அதுக்கு வந்து முத்தையா வந்து ஜீவானந்தத்தை தரக்குறைவா பேசினதாகவும், அதனால வந்து முத்தையா ஜீவானந்தனுடைய பையன் முரளிகிருஷ்ணா வந்து தன்னுடைய கூட்டாளிக்கு தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து இந்த வேங்கை வயலில் இருக்கிற அந்த தண்ணீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்ததாகவும் இப்போ தமிழக சிபிசிஐடி வந்து குற்றம் சாட்டுறாங்க. டோட்டலா பார்க்கும்போது இந்த விஷயத்தை இன்னைக்கு தமிழக காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த 3 பேர் வந்து செய்யலன்றது தான் என்னுடைய கருத்து. அதை யாரோ செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சில நிகழ்வுகளை வச்சு முத்தையா மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சினால்தான் இந்த கிராம மக்களே இதை வந்து முத்தையாவை பழி வாங்குறதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த நரேட்டிவ் வந்து தமிழக காவல்துறையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த விஷயத்த ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சுக்கிட்டு வர்றேன். அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பொது அறிவுக்கு உட்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து புரிஞ்சு போயிடும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லை கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்த நான் யோசிக்கும் போது ஒரு மாசத்துல இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அங்க சுத்தி இருக்கிற ஒரு வில்லேஜ், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. அதை போலீஸ்காரர் வந்து ஒரு சந்தேகப்படுற ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு விசாரிச்சாவே மிரட்டினாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து யார் பண்ணா அதனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம இந்தியாவுக்கே உரிய ஒரு சாபக்கேடான விஷயம் சாதியம். இந்த சாதி தான் வந்து ஏதோ ஒரு முக்கியமான புள்ளியை காப்பாத்துறதுக்காக யோசிக்கிறாங்க. அதாவது ஓட் பேங்க், இந்த ஓட் பேங்க் தான் இங்க வந்து ப்ராப்ளமா இருக்கு. இந்த ஓட் பேங்க் வந்து எங்க பாதிக்கும், அந்த சமூகத்தை, அதாவது குற்றவாளி குற்றத்தின் பின்னணியா இருக்கிறவர் வந்து அவரை வந்து தண்டிச்சிட்டுன்னா அதன் பின்னாடி இருக்கிற அந்த சமூகம் வந்து நமக்கு ஓட்டு போடாம மறுத்துருவாங்க அப்படின்ற ஒரு காரணம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறத நான் யோசிச்சேன். அதனால்தான் வந்து இந்த டைம் எடுத்துட்டு இவ்வளோ ஜவ்வு மாதிரி இந்த வழக்கு வந்து போய் கடைசியில என்னன்னா ஒரு சில நிர்பந்தத்தினால இப்படி இந்த விஷயம் வந்து இந்த 3 பேர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. லாஜிக்கலாவே பார்க்கும்போது இந்த குற்றத்தை வந்து யாரு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஜெனரலா யோசிச்சாவே நமக்கு வந்து புரியும். அதாவது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விரோதத்துக்காக ஒருத்தன் வந்து ஒரு கிராமத்துல, அதாவது தன்னுடைய தான் வசிக்கிற தான் குடிக்கிற ஒரு நீர் தொட்டியில மலத்தை கலந்து இன்னொருத்தரை வந்து பழி வாங்குவாங்களா? இதனால வந்து அவங்க குடும்பம், அவங்க உறவினர்கள் எல்லாருமே அந்த மலம் கலந்து அந்த தண்ணியை குடிப்பாங்களான்றது லாஜிக்காவே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமும் இந்த சிபிசிஐடி வந்து ஆதாரம்னு சொல்லி ஒரு சில ஆடியோ, ஒரு சில வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பவே இந்த வீடியோ வந்து அப்போதைக்கு பாஜகவில் இருந்த ஐடி விங்ல இருந்த நிர்மல் குமார் அப்படின்னு சொல்றவர் வெளியிட்டாரு. ஆனா இப்ப என்ன வேடிக்கைடான்னு சொன்னா, இப்பதான் புதுசா வந்து வெளியிட்ட மாதிரி ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோ, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப பரபரப்பா அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே பேசுறாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ வந்து ஒரு கேவலமான விஷயம் அது. ஏற்கனவே பார்த்த விஷயத்தை திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்குற மாதிரி வெறும் வணிக நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த மீடியா செயல்படுறத நான் ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு அது. நீங்க அந்த ஆடியோல பாத்தீங்கன்னா அவங்க பேசுறப்பவே தெரியுது, நீங்க ஒத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து கட் பண்ணி ஒரு ஆடியோவா இருக்கு. முழு ஆடியோ எப்போ அலோ சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடிச்சாங்கன்னு சொல்லாம கட் பண்ண வீடியோ ஒரு ஆடியோவா இருக்கு. வீடியோவும் அதே மாதிரிதான் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிர்பந்தம், ஒரு
ஒரு அழுத்தம் வந்து சிபிசிஐடி காவல்துறைக்கு வந்து யாராலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் என்னால புரிஞ்சிக்க முடியுது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த 3 பேர் வந்து ஏற்கனவே வந்து காவல்துறை எங்களை வந்து நிர்பந்திக்கிறாங்க. அதாவது சிசிடி கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டு ரகசியமா வந்து என்கிட்ட குற்றத்தை ஒத்துக்குங்க, நாங்க உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட், அதாவது நான் காசு தர்றோம், பணம் தர்றோம், வேலை வாய்ப்பு இது பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி நிர்பந்திச்சதாக இதுக்கு முன்னாடி அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாசத்திலே வந்து இவங்க வந்து யூடியூப் சேனலுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் வந்து சிபிசிஐடி வந்து யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத சந்தேகப்படும்படியா இருக்கு. இதோ ஒரு யூடியூப் சேனல்காரங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இவங்கள குற்றவாளினே ஃபைனல் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இன்னும் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு இதை நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அமைச்சிருக்கிறாங்க. தவிர இவங்க இன்னும் வந்து குற்றவாளிய வந்து இன்னும் நிரூபிக்கல. இவங்க தான் உண்மையான குற்றவாளி இன்னும் ஃபைனல் பண்ணல. அப்படி இருக்கும்போது சில மீடியாக்கள் வந்து குற்றவாளியை அதாவது கண்டுபிடிச்சிட்டு இவங்க தான் இதுக்கான காரணம் அப்படின்னு ஃபைனலா அறிவிச்சிருந்தா வந்து யூடியூப் சேனல்ஸும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் சரி, அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயலா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு இழிவான செயலை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டு தான் அதை வந்து முடிவு பண்ணணும், உச்ச நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. எது எப்படியோ திமுக கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வருஷமா இந்த விஷயத்த சொல்லி நிறைய எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் திமுக ரிலீஃப் ஆயிருக்கு. தான் மேல சுமந்து வச்சிருந்த அந்த பாரத்தை இறக்கி வச்சிருக்கிறாங்க. இறக்கி வச்சிருக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் தலையில் தூக்கி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல, அதுக்கப்புறமா வந்து சில சமூக ஆர்வலர்கள் மேல வச்சிருக்கிறாங்க. இதை வந்து அவங்க டாலரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெவல்ல இதை எடுத்துன்னு போய் அந்த 3 பேர் நிஜமான குற்றவாளி கிடையாது, இது வந்து உண்மையான குற்றவாளியை தேடி அடுத்த நகர்வுக்கு கண்டிப்பா போவாங்கன்னு நான் நம்புறேன். நீதித்துறை மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. உண்மையான இந்த விஷயத்தெல்லாம் மொத்தமா பார்க்கும்போது உண்மையான குற்றவாளிగా கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய ஆணைத்தரமான கருத்து. அதாவது அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தை ஒன்று இருக்குது, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதையாவது எந்த தலைப்பாவது பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்களான்னா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.